கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, பொதுவாகவே கடகராசி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல அன்பானவங்க, பாசமானவங்க, கடகராசினாவே அன்புக்கு ஏங்குவாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இல்லைங்களா. அதை தாண்டி கடகராசி அன்பர்கள் பொய்யான அன்புக்கும் அடிக்ட் ஆவாங்க, அதுலேருந்து மீள முடியாமல் தவிப்பாங்க. சில கால சூழ்நிலைகள் அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியை கொடுத்து, நல்ல ஒரு பாசமானவங்களை கொடுத்து சரி வர வழி நடத்தி செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நபர்களுக்கு இப்போ இந்த புத்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய காலம் தான் நடக்கும். உத்தியோகத்தில் எந்த மாதிரி உத்தியோகம் வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்குங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இங்கே மாறினா நல்லாயிருக்கும், இல்லை நான் இருக்கிற போஸ்டிங்லேருந்து வேறு லெவல் போஸ்டிங் மாறினா என்னுடைய சேலரி லெவல் நல்லாயிருக்கும் அப்படின்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் அது ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, வருமானம் இவ்வளவு நாள் தடை தாமதத்தை சந்திச்சு வருமானம் ஈட்டி கொண்டு இருந்திருப்பாங்க. நல்லா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த வருமானத்தை வாங்கிறதுக்குள்ளே நிறைய அலைச்சல்கள் தேண்டி வரக்கூடிய ஒரு நிலையாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலம் நிச்சயம் ஒரு நல்ல விதமாக தான் இருக்குது. ஆனால் குழந்தைகளின் சுப பிரிவுகள் ஏற்படும். சில குழந்தைகள் ஹாஸ்டலில் போய் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகள் அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் அந்த மாதிரி கூட நான் போய் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்து சுப பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதே திருமண வயசு உள்ளவங்க கட்டாயம் திருமணம் பண்ணி வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பதவி, புகழ், உயர்வு இது எல்லாம் கிடைத்தாலும் கூட அதுக்கு ஈக்குவலான அவமானங்கள், கஷ்ட நஷ்ட அவமானங்கள் சேர்ந்தே கிடைக்கும். அதே போல் உடல் நோய்த்தன்மை அப்படிங்கிறதும் ஒன்று உங்களுக்குள்ள பாதுகாப்பு அவசியம். எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கேது பகவான் எப்போது சிம்மத்துக்கு வந்தாரோ அப்போ இருந்தே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த நிலையில் பேசுகிறது, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறது, மற்றவங்களோட குடும்ப பிரச்சனையை ஒரு சரிவராமல் கொஞ்சம் மாற்றி நல்லபடியாக வாழ வைக்கிறது, இந்த கோவில் திருப்பணிகள் எடுத்து பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, தன்னால் என்ன முடியுமோ, தன் வசதிக்கு என்ன முடியுமோ அதை பொதுமக்களுக்கு அதை ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் இன்னும் மேலும் அதிகரிக்கும். அது உங்களுடைய, அதாவது நீங்கள் மறைமுகமாக செஞ்சிட்டு இருந்தீங்களோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டு இருந்த விஷயம் இனி எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி, சமுதாய ரீதியான எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு அந்தஸ்தான நிலையில் உருவாக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய தானம், தர்மம், சேவை எல்லாமே புகழடையும்னு சொல்லலாங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை மாற்றமும் கிடைக்கும். இந்த பரம்பரை தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா, தாத்தா பண்ணார், அப்பா பண்ணார், அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரலாம், தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் இதெல்லாம் சரிவர பண்ணாவே போதும். இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோடு மற்றவங்களுக்கு உதவுறீங்க, அது மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்று. அதே மாதிரி வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய தொழில் சரிவர கொண்டுட்டு போயிடலாங்க. அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய பேச்சுத்தன்மையில் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிங்கன்னா அவங்களுடைய பேச்சு ஒரு வேறு லெவலில் மாறிக்கிட்டு இருக்கும். நிறையா புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த மாதிரி தான் பேசணும். அதாவது எல்லா ஃபீல்டில் இருக்கிற நபர்களுக்கும் நான் சொல்கிறேன். முதல்ல அமைதியாக இருந்தவங்க, இவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தவங்க ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ராசி என்பர்களே, இவ்வளவு நாள் உங்களோட பணம் இன்னொருத்தங்கிட்ட இருக்குது, உங்களோட சொத்து இன்னொருத்தங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டம் இதுதாங்க. உங்களுடையது உங்களுக்கே சேரும். அது பணமாகட்டும், சொத்தாகட்டும், வாழ்க்கையாகட்டும், எல்லாமே தான். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 5 அம்மனின் வழிபாடு, ஒரே கோவிலில் 5 அம்மன் இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை பக்கமாக கோவில்கள் இருக்குது அப்படின்னா
ஒவ்வொரு கோவிலையும் 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நடக்குங்க.